7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.2ல 5th sum பார்ப்போம். simplify அப்படின்னு சொல்கிறாங்க, சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் மைனஸ் ப்ளஸ் கலந்தா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இது ப்ளஸ், இது முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 23.5 ஃபஸ்ட் நம்பரை நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் ரெண்டாவதாக இதுக்கு கீழே எடுத்து எழுதுகிற நம்பர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாயிண்ட் வச்சுக்கோங்க. 35.4 இது ஒன்ஸ் பிளேஸு, இது டென்ஸ் பிளேஸ். ஸோ அப்போது ஒன்ஸ் பிளேஸுக்கு நேராக 5, டென்ஸ் பிளேஸுக்கு நேராக 3 எடுத்து எழுதுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இருந்து தான், பாயிண்ட்டு பக்கத்தில் இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் சிம்பிள், அதாவது இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ன்றதுனால நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 4 ஆட் பண்ணிங்கன்னா 9, இந்த பாயிண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. 3 + 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8, 2 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது எந்த நம்பர் இருக்குது? மைனஸில் 2 நம்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் நான் எடுத்து எழுதிக்கிறேன், -27.89. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் வெறும் 17 மட்டும்தான் இருக்குது. முதல்ல பாயிண்ட் வச்சுருங்க. 17ன்றது டெசிமல் நம்பர் இல்லை, அதாவது ஹோல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, முழு எண் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்னால் பின்னாடியிலேருந்து எழுதுவீங்க 7 1. இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறமா எதுவும் இல்லைன்றதுனால நம்ம சும்மா ஜீரோஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது என்ன பண்ணலாம்? சேம் சிம்பிள்னா ஆட் பண்ணணும். இதுவும் மைனஸுங்களா, இதுவும் மைனஸுங்களா, அப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 9 8 7 + 7 14ன்னு வந்துடும். ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 44.89 ஆட் பண்ணிவிட்டு இந்த சேம் சிம்பிள் என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுடணும். இப்போது இந்த ப்ளஸ்ஸை ஆட் பண்ணி ஒரு ஆன்சரு, இந்த ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர். இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும்போது இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எது பெரிய நம்பரோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் 58.9. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அப்போ 4 4. இது பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 8 9 எம்டி பிளேசஸில் 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. வேறு வேறு சிம்பிள்னால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும், பாரோ பண்ணும்போது இங்கே 8ன்னு வந்துடும். ஸோ 10ல் 9 போச்சுன்னா 1, 8ல் 8 போச்சுன்னா 0. இந்த பாயிண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. 8ல் 4 போச்சுன்னா 4, 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ பெரிய நம்பர் உடைய சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா +14.01. அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.